வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஆசிட் வீச்சு சம்பவங்களை தடுக்க சட்டம் கொண்டுவர ஒரு வாரம் கெடு. மத்திய மாநில அரசுகளுக்கு சுப்ரீம் கோர்ட் கண்டனம். NLC அனல் மின் நிலையத்தில் முற்றுகை போராட்டம். தொழிலாளர்கள் கைது. 2010ஆம் ஆண்டுக்கு முன் பணி நியமன சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பட்டதாரி ஆசிரியர்கள் TET தேர்வு இல்லாமல் பணி நியமனம் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவு. விரிவான செய்திகள். பெண்கள் மீதான ஆசிட் வீச்சுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காத மத்திய அரசை கடுமையாக கண்டித்த உச்சநீதிமன்றம் புதிய திட்டத்தை வகுக்க ஒரு வார கெடு விதித்துள்ளது. பெண்கள் மீதான ஆசிட் வீச்சு சம்பவங்களை தடுக்கும் வகையில் சட்டம் கொண்டுவர உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட பொதுநலன் வழக்கு RM லோதா தலைமையிலான பெஞ்ச் முன் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. ஆசிட் விற்பனையை தடுக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத மத்திய மாநில அரசுகளுக்கு நீதிபதிகள் கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். ஆசிட் விற்பனையை முறைப்படுத்த மாநில அரசுகளுடன் ஆலோசித்து புதிய திட்டத்தை உருவாக்க வேண்டும் என தாங்கள் உத்தரவு பிறப்பித்து 3 மாதங்களாகியும் மத்திய அரசு எந்த பயனுள்ள நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று நீதிபதிகள் கண்டித்தனர். ஆசிட் வீச்சால் தினம் தினம் மக்கள் செத்துக் கொண்டிருப்பதாகவும் ஆனால் மத்திய அரசு எதை பற்றியும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை என்றும் நீதிபதிகள் கண்டித்தனர். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இன்னும் ஒரு வாரத்துக்குள் ஆசிட் விற்பனையை வரைமுறைப்படுத்தும் திட்டத்தை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என கெடு விதித்தனர். ஆசிட் எளிதில் கடைகளில் கிடைப்பதை தடுக்கும் வகையில் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வராவிட்டால் தாங்கள் உத்தரவு பிறப்பிக்க வேண்டி வரும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்து வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். நெய்வேலியில் முதலாவது அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்ட ஆயிரக்கணக்கான NLC தொழிலாளர்களை போலீசார் கைது செய்தனர். NLCயின் 5% பங்குகளை மத்திய அரசு விற்கும் நடவடிக்கையை கண்டித்து தொழிலாளர்கள் நடத்தும் போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. 7வது நாளாக நீடிக்கும் இந்த போராட்டத்தில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளன. தொழிலாளர்களின் போராட்டத்தை திரும்ப பெறுவது குறித்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியை சந்தித்தது. இந்நிலையில் செவ்வாயன்று கீழ்பாலம் அருகே திரண்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அங்கிருந்து ஊர்வலமாக முதலாவது அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட வந்தனர். அப்போது வடக்கு மண்டல DIG கண்ணப்பன் தலைமையில் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தொழிலாளர்களை கைது செய்தனர். இதற்கிடையே பங்கு விற்பனை முடிவை கைவிடும் வரையில் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. மத்திய அரசு ஒன்று பங்கு விற்பனையை தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மாவுடைய வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த பங்குகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கும் செவி சாய்க்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் வேலை நிறுத்தம் என்பது தொடர்ந்து நடைபெறும் எங்களுடைய கோரிக்கையில் முடிகின்ற வரையில். NLC தொழிலாளர்களின் போராட்டத்தை முன்னிட்டு நெய்வேலியில் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். NLCயின் பங்குகளை விற்கக்கூடாது என்று வலியுறுத்தி அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. NLCயின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்பது என்ற மத்திய அரசின் முடிவை எதிர்த்து NLC தொழிலாளர்கள் கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவில் இருந்து வேலை நிறுத்தம் நடத்தி வருகின்றனர். NLC தொழிலாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் செவ்வாயன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. இதில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன. 5% பங்குகளை விற்பனை செய்வதற்காக மத்திய அரசு எடுத்த முடிவை எதிர்த்து தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய சங்கங்களும் இன்று மாவட்டம் தோறும் தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதாக 4ஆம் தேதி அன்று எடுத்த முடிவின் அடிப்படையில் இன்று சென்னையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இது முதற்கட்ட போராட்டம் என்றும் இதற்கு மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுப்போம் என்றும் போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர். 2010ஆம் ஆண்டுக்கு முன் பணி நியமனத்திற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த பட்டதாரி ஆசிரியர்களுக்கு TET தேர்வின்றி பணி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2010 மே மாதம் பதிவு மூப்பு அடிப்படையில் 22,000 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பணி நடந்தது. இதில் 10,000 பேருக்கு பணி வழங்கப்பட்ட நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வான TET எழுத வேண்டிய கட்டாயமாக்கப்பட்டது. பதிவு மூப்பு அடிப்படையில் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்டதில் மீதமுள்ள 11,000 பட்டதாரி ஆசிரியர்களில் 94 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். தங்களுக்கு TET தேர்வு
இன்றி பணி வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தனர். இவ்வழக்கு நீதிபதிகள் எலிபி தர்மாராவ், வேணுகோபால் முன்னிலையில் செவ்வாயன்று விசாரணைக்கு வந்தது. கடந்த 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்னர் சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தாமல் பணி வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இன்றைய தினம் நீதியரசர் எலிப் தர்மராவ் அவர்களும் வேணுகோபால் அடங்கிய டிவிஷன் பெஞ்சு எங்களுக்கு மகத்தான தீர்ப்பை வழங்கியுள்ளது. இவர்களுக்கு உடனடியாக தகுதி தேர்வு இன்றி பழைய நடைமுறைப்படி ஆசிரியர் பணி நியமனம் கொடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்நடவடிக்கையை ஏற்று தமிழக முதல்வர்கள் எங்களை போன்ற பாதிக்கப்பட்ட ஆசிரியர் பெருமக்களை உடனே பணி வழங்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாதிக்கப்பட்டவர்களில் 94 பேர் மட்டுமே வழக்கு தொடர்ந்தாலும் மற்றவர்களுக்கும் பணி நியமனம் வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பட்டதாரி ஆசிரியர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து இலங்கை கடற்படை நடத்தும் தாக்குதலை நிறுத்தும்படி அந்நாட்டு தூதரை அழைத்து கண்டிக்க வேண்டும் என பிரதமர் மன்மோகன் சிங்கை கடிதம் மூலம் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் கடந்த 6ஆம் தேதி இரவு கடலில் மீன்பிடிக்கச் சென்ற ராமநாதபுரம் மீனவர்கள் 21 பேரை இலங்கை கடற்படையினர் சட்டவிரோதமாக பிடித்துச் சென்றதையும், அவர்கள் ஜூலை 19ஆம் தேதி வரையில் இலங்கை சிறையில் காவலில் வைக்கப்பட்டிருப்பதையும் பிரதமரின் கவனத்துக்கு ஜெயலலிதா கொண்டு வந்துள்ளார். கடந்த ஜூன் 5ஆம் தேதியன்று இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட 49 ராமேஸ்வரம் மீனவர்கள் 1 மாதத்துக்கு பிறகு 2 குழுக்களாக விடுவிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, 2011ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் சிறைப்பிடிக்கப்பட்ட 5 ராமேஸ்வரம் மீனவர்கள் 1.25 ஆண்டுகளாக இலங்கை சிறையில் அவதிப்படுவதையும் எடுத்துரைத்துள்ளார். கச்சத்தீவு மற்றும் அதைச் சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிப்பதை தடுக்கும் நோக்கத்துடனே இதுபோன்ற தாக்குதல்கள் திட்டமிட்டு நடத்தப்படுவதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முயற்சிக்காமல் இந்திய வெளியுறவுத்துறை தொடர்ந்து மௌனம் காத்து வருவதால் நிலைமையை மேலும் மோசமாக்குவதோடு தமிழக மீனவர்கள் மத்தியிலும் அமைதியற்ற சூழலை ஏற்படுத்திவிடும் என்றும் கடிதத்தில் ஜெயலலிதா கவலை தெரிவித்துள்ளார். எனவே ஆழ்கடல் பகுதியில் அப்பாவி தமிழர்கள் மீது இலங்கை கடற்படையால் தொடர்ந்து நடத்தப்படும் தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என டெல்லியில் இருக்கும் இலங்கை நாட்டு தூதரை வரவழைத்து கடுமையாக அறிவுறுத்த வேண்டும் எனவும் பிரதமரை ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். அதோடு இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்கவும் இலங்கை அரசை பிரதமர் வலியுறுத்த வேண்டும் எனவும் ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலைக்காரரை ஓரின சேர்க்கை உறவுக்கு கட்டாயப்படுத்தியதால் பதவியை பறிகொடுத்த மத்திய பிரதேச முன்னாள் மந்திரி ராகவ்ஜியை போலீசார் கைது செய்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையிலான பாரதிய ஜனதா ஆட்சியில் நிதி அமைச்சராக கடந்த வாரம் வரை இருந்தவர் ராகவ்ஜி. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி தன்னை ஓரின சேர்க்கை பலாத்காரத்துக்கு ராகவ்ஜி ஆளாக்கியதாக வீட்டு வேலைக்காரர் ராஜ்குமார் என்பவர் சிடி ஆதாரத்துடன் போலீசில் புகார் கொடுத்தார். இதனால் ஏற்பட்ட அரசியல் நிர்பந்தத்தால் தனது அமைச்சர் பதவியை ராகவ்ஜி வெள்ளியன்று ராஜினாமா செய்தார். அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கையை போலீசார் எடுக்க துவங்கியதும் ராகவ்ஜி தனது குடும்பத்தினருடன் தலைமறைவானார். போலீஸ் விசாரணையில் போபாலில் உள்ள உறவினர் ஒருவருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் ராகவ்ஜி பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தெரியவந்தது. இதையடுத்து அந்த குடியிருப்புக்கு விரைந்த போலீசார் 79 வயது நிரம்பிய ராகவ்ஜியை கைது செய்தனர். அவரை ஹபீப்கஞ்ச் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்று போலீசார் விசாரித்து வருகின்றனர். ராகவ்ஜியை கட்சியை விட்டு பாரதிய ஜனதா நீக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அசாம் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்யும் கடும் மழை காரணமாக 350 கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 1 லட்சம் பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். உத்தரகாண்ட் மாநிலத்தில் 1000 பேரை பலிவாங்கிய தென்மேற்கு பருவமழை இப்போது வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அசாமில் வெளுத்து வாங்கி வருகிறது. கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக பெய்த கடும் மழையின் காரணமாக தேமாஜி, தின்சுகியா, நகவுன், சிராங், ஜோர்ஹாரத், கேம்ரூப், கோலாகாட், கரீம்கஞ்ச், லக்கிம்பூர், மோரிகவுன், சிப்சாகர் ஆகிய 11 மாவட்டங்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றன. பிரம்மபுத்திரா, ஜியாத்தோல் நதிகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியதன் காரணமாக அதன் கரையோரங்களில் உள்ள 350க்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளன. இதனால் 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயுள்ளது. 6000 ஹெக்டேர்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி இருப்பதால் அழுகி வருகின்றன. புகழ்பெற்ற காசிரங்கா உயிரியல் பூங்காவின் 70% பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. இதனால் பல மிருகங்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்ல
செல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. இதனிடையே அசாம் மாநிலத்திலிருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட பிரதமர் மன்மோகன் சிங் முதல்வர் தருண் கோகாயை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வெள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார். வெள்ள பாதிப்புகளை சீர் செய்ய எந்த உதவியாக இருந்தாலும் மத்திய அரசு செய்ய தயாராக இருப்பதாக பிரதமர் அப்போது உறுதியளித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஆட்சி அமைப்பதற்காக சிபு சோரனின் மகன் ஹேமந்த் சோரன் கவர்னரை சந்தித்து உரிமை கோருகிறார். பாரதிய ஜனதா தலைமையிலான ஆட்சி கடந்த ஜனவரி மாதத்தில் கவிழ்ந்ததை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. ஜூலை 18ஆம் தேதியுடன் ஜனாதிபதி ஆட்சி முடிவுக்கு வரவுள்ள நிலையில் சிபு சோரன் தலைமையிலான ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்க முடிவு செய்துள்ளன. முதல்வராக சிபு சோரன் மகன் ஹேமந்த் சோரன் இருக்க காங்கிரஸ் சம்மதம் தெரிவித்துள்ள நிலையில் செவ்வாய் மாலை 6 மணியளவில் கவர்னர் சையத் அகமதுவை சந்தித்து பேசுகிறார் சோரன். அப்போது தன் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைக்க ஹேமந்த் சோரன் உரிமை கோரவுள்ளார். 82 எம்எல்ஏக்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டசபையில் முக்தி மோர்ச்சாவுக்கு 18 எம்எல்ஏக்களும் காங்கிரசுக்கு 13 எம்எல்ஏக்களும் உள்ளனர். மெஜாரிட்டிக்கு 42 எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவைப்படும் சூழலில் 5 எம்எல்ஏக்களை கொண்ட ராஷ்டிரிய ஜனதா தளம் நிபந்தனையற்ற ஆதரவளித்துள்ளது. இதனால் மெஜாரிட்டிக்கு தேவையான 6 சுயேட்சை எம்எல்ஏக்களின் ஆதரவை பெறுவதில் முக்தி மோர்ச்சா தலைவர்கள் தீவிரமாக உள்ளனர். சில சுயேட்சை எம்எல்ஏக்கள் அமைச்சர் பதவி கேட்டு நிர்பந்தித்து வருவதாகவும் ஜார்க்கண்டில் மொத்தம் 12 அமைச்சர்களையே நியமிக்க முடியும் என்பதால் பேச்சுவார்த்தையில் இழுபறி ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குழந்தை தொழிலாளர்களாக இருந்து கல்வியில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகள் பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 12ஆம் தேதி குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு விழிப்புணர்வு தினம் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. இத்தினத்தையொட்டி தமிழக அரசு தொழிலாளர் நலத்துறை சார்பில் செவ்வாய்க்கிழமையன்று சென்னை எத்திராஜ் கல்லூரியில் மாநில அளவிலான குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தமிழக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கே.டி. பச்சைமால், குழந்தை தொழிலாளர் தடுப்பு சட்டத்தை மீறுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். குழந்தை தொழிலாளர் முறை அகற்றுதல் சட்டத்தின்படி குழந்தை பணியில் ஈடுபடுத்துவது சட்டவிரோதமான செயல். தொழிற்சாலைகள் மட்டுமல்ல, கடைகள் மட்டுமல்ல, வீடுகளிலும் குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தினாலும் அது சட்டப்படி குற்றமாகும். இச்சட்டங்களை மீறுவோருக்கு 6 மாதம் முதல் 1 வருடம் வரை சிறை தண்டனையோ அல்லது 20,000 அபராதமோ அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாகவோ இன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் குழந்தை தொழிலாளர்களாக இருந்தவர்கள் மீட்கப்பட்டு அவர்களுக்கு முறையான கல்வி அளிக்கப்பட்டு தற்போது அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தங்கத்தின் விலை செவ்வாயன்று சவரனுக்கு 144 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,760 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,470 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 40 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 43 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்கப்பட்டது. பார்வெள்ளியின் விலை 40,510 ரூபாயாக இருந்தது. நவீன கருவிகளை பயன்படுத்தி விவசாய உற்பத்தியை பெருக்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் முயற்சி மேற்கொண்டுள்ளது. சாகுபடி செலவை குறைத்து விவசாய உற்பத்தியை பெருக்க நவீன விவசாய கருவிகளின் பயன்பாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாகிவிட்டது. அந்த வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நன்சை பண்ணையில் நெல் சாகுபடிக்காக பயன்படுத்தப்படும் எஸ்காட்ஸ் நிறுவனத்தின் கருவிகள் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. சேறு கலக்கும் கருவி, தட்டுகளில் நெல் விதையிடும் தானியங்கி கருவி, நேரடி நெல் விதைக்கும் கருவி, நெல் நாற்றுகளை பதிக்கும் இயந்திரம், களை எடுக்கும் கருவிகள் என்ற பல்வேறு நவீன இயந்திரங்களின் மூலம் செயல் விளக்கம் தரப்பட்டன. விளைநிலங்களின் பரப்பளவு குறைந்து வரும் நிலையில் இதுபோன்ற புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் உற்பத்தியை பெருக்குவதோடு சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படாது என்பது இதில் விசேஷ அம்சம். சுற்றுச்சூழலை பாதிக்காத அளவு இயந்திரங்களை பயன்படுத்தி வேளாண்மையை உற்பத்தி செய்ய முடியும் என்பதற்காக முழு யுக்திகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு இந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் தயாராக இருக்கின்றது. அந்த வகையிலே நெல் உற்பத்தியில் எத்தகைய இயந்திரங்களை பயன்படுத்தலாம், எந்த அளவிற்கு மனித சக்திகளை மாற்றி வேறு இயந்திரங்களை பயன்படுத்தி உணவு உற்பத்திக்கு உதவ முடியும் என்பதற்காகத்தான் இது போன்ற தொடர்பை பயன்படுத்தி உங்கள் முன் வைக்கின்றோம். நவீன விவசாய கருவிகள் நிறைய வந்தாலும் அதை விவசாயிகளிடம் முறையாக கொண்டு சேர்க்க வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை அரசு முன்னெடுக்க வேண்டும் என்பது விவசாயிகள் தரப்பு கோரிக்கையாக உள்ளது. வேளாண்மை கருவிகள் நிறைய வந்திருக்குது. ஆனா அந்த வேளாண்மை கருவிகள்ல
லேபில் கண்டுபிடித்து நிறைய வெளியிட்டிருக்காங்களோ இல்லையா, அது விவசாய பூமிகளை விவசாயிகள்கிட்ட வந்து சேரல. இதுல ஒரு மிஷினை கொண்டு வந்து ஒரு நாள் டெமோ போட்டுட்டு அரசு அலுவலரானால் ஒரு விழாவில் கொண்டு வந்து காமிச்சிட்டு அதோட அதை விட்டுட்டு போய் அதில் ஏற்கக்கூடிய ரிப்பேரு மற்றதையெல்லாம் கவனிக்க ஆள் கிடையாது. அதை எப்படி பயன்படுத்துகிற முறையும் கூட சொல்லறது இல்லை. அந்த ஒரு காரணத்தினால அதுக்கெல்லாம் பெருகி இருந்துன்னு சொன்னா இன்னைக்கு விவசாயம் செழிக்கும். விவசாயிகளின் இதுபோன்ற புகார்களுக்கு பதிலளித்த துணைவேந்தர் ராமசாமி நவீன இயந்திரங்களை விவசாயிகளிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் கோவை வேளாண் பல்கலைக்கழகம் முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். விவசாயத்திற்கான புதிய கண்டுபிடிப்பு கருவிகள் செயல் விளக்கத்தோடு நின்றுவிடாமல் விவசாயிகளிடம் சென்றடைந்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.